அமெரிக்கா, ஜப்பான் முதலிய நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து திரும்பிய பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு 4/6/68 அன்று முத்தமிழ் மன்றம் சார்பில் அளிக்கப்பட்ட வரவேற்பின் போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரை. அன்புள்ள தலைவர் அவர்களே, நண்பர்களே, முத்தமிழ் மன்றத்தினர் இந்த வரவேற்பு கூட்டத்தினை ஏற்பாடு செய்து என்னிடத்தில் அவர்களுக்குள்ள அன்பினை நான் உணரும்படியாக செய்ததற்கு முதலிலே நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வரவேற்புரை நிகழ்த்திய நண்பர் இனிய தமிழில் தம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களை நல்ல வண்ணத்தில் எடுத்து வைத்தார்கள். வரவேற்பு இதழிலும் தங்களுக்கு இருக்கின்ற அன்பினை நல்ல முறையிலே வடித்து காட்டியிருக்கின்றார்கள். தலைமை பேருரையாற்றிய நண்பர் அவர்கள் நாம் எல்லாம் மகிழத்தக்க விதத்தில் தலைமை உரையில் நாம் உணர்ந்து பாராட்டத்தக்க பல நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதில் நான் இந்த அரசை ஏற்று நடத்துகின்ற முதலமைச்சர் என்ற முறையில் நான் பேசுகின்ற கூட்டத்திற்கு இந்த அரசிலே பணியாற்றுகின்ற ஒருவர் தலைமை வகிக்கலாமா என்று அவருக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்ததாக எடுத்து குறிப்பிட்டார்கள். இன்று அமைச்சரவையில் இருக்கின்ற நாங்களானாலும் சரி, இதற்கு முன்னாலே அமைச்சர்களாக இருந்தவர்களானாலும் சரி, இனி அமைச்சர்கள் ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களானாலும் சரி, அவர்கள் யாருக்கும் அரசிடத்திலே இருக்கின்ற தொடர்பை விட உங்களுக்கு அரசிடத்திலே உள்ள தொடர்பு நிரந்தரமானது. இந்த அரசனுடைய நேர்த்திக்கும் இதனாலே மக்கள் பெற வேண்டிய பயனுக்கும் அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொறுப்பினை விட மிக நீண்ட கால பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள் இந்த அரசிலே பணியாற்றுகின்றவர்கள். அவர்களுக்கெல்லாம் தலைமைச் செயலாளராக இருக்கின்றவர் இந்த கூட்டத்திலே தலைமை வகிப்பதென்பது மிகவும் பொருத்தமானதாகும். அது மட்டுமல்லாமல் நான் அடிக்கடி என்னுடைய நண்பர்களிடத்திலே சொல்வது வாடிக்கை, இன்றைய தினம் அரசாங்கத்திலே பணியாற்றுகின்ற எந்த ஊழியரானாலும், அவர் கடைநிலை ஊழியரானாலும் மேல்நிலையிலே உள்ள செயலாளரானாலும், அவர்கள் விரும்புவார்களானால் தங்களுடைய பணியிலே இருந்து விலகிக் கொண்டு பொது வாழ்க்கை துறையிலே ஈடுபட்டு மக்களுடைய பேராதரவை பெற்று சட்டமன்றங்களிலே இடம்பெற்று அமைச்சரவையிலேயும் இடம்பெற முடியும். ஆனால் அமைச்சர்களாக உள்ளவர்கள், முன்னாலே இருந்தவர்கள், இன்று உள்ளவர்கள், நாளை வரக்கூடியவர்கள் யாராகிலும் எங்களுக்கு இந்த அமைச்சரவை வேலை வேண்டாம் போல தோன்றுகிறது, ஏதாவது ஒரு துறையிலே நாங்கள் செயலாளராக பணியாற்றுகிறோம் என்று கேட்போமானால் எள்ளி நகையாடப்படுவோமே தவிர ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். ஆகையினால் ஆட்சித்துறையிலே பணியாற்றுகின்ற நீங்கள் அமைச்சர்கள் அரசாங்கத்திடத்திலே கொண்டிருக்கின்ற தொடர்பை விட மிக நேர்த்தியான, நிரந்தரமான, தகுந்த பலனை தரக்கூடிய தொடர்பை கொண்டவர்கள் என்ற முறையில் உங்களிடத்திலே எனக்கு நீங்காத பற்றுதலும் சிறந்த நம்பிக்கையும் என்றென்றும் எனக்கு உண்டு. ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இருந்தே உங்களிடத்திலே தனியான மதிப்பும் பரிவும் கொண்டவன் நான். ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நான் உங்களை அறியாத காலத்தில் வைத்திருந்த பரிவும் மதிப்பும் மிக நியாயமானது என்பதை உங்களுடைய கடுமையான உழைப்பை பார்த்த பிறகு நான் மேலும் உறுதியாக அந்த எண்ணத்தினை மேற்கொள்ள தலைப்பட்டேன். இவ்வளவு கடுமையான உழைப்பு என்று நான் குறிப்பிடுகிற பொழுது மனதிற்கு இன்பம் தருகின்ற உழைப்பு கூட அல்ல என்பதை நான் உணர்கிறேன். எந்தெந்த துறையிலே பணியாற்றுகின்றவர்களானாலும் யாராகிலும் கேட்பதை இல்லை என்று எடுத்துச் சொல்வதற்கு நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு எழுதுகிறீர்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அது உங்களுக்கே கூட மனநிறைவு கொடுக்காது என்பது எனக்கு நன்றாக புரிகிறது. நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு வாதங்களை எல்லாம் இணைத்து இது இப்பொழுதுக்கு இல்லை என்று
ஒரு வாத திறமையை காட்டாமல் போயிருப்பீர்களானால் நான் அது இல்லை என்பதை எடுத்து சொல்வதற்கு எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பேன் என்பதை சில வேளைகளிலே நானே எண்ணி பார்த்திருக்கின்றேன். இவைகளை நான் சொல்வதற்கு காரணம் அதுதான் முறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இப்படி மனதிற்கு அதிகமான நிறைவு கொடுக்க முடியாத ஒரு பணியில் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு முத்தமிழிடத்திலே பற்றுதல் ஏற்பட்டது எனக்கு உண்மையிலேயே வியப்பையும், அவர்கள் எப்படிப்பட்ட கடுமையான உழைப்பிலே ஈடுபட்டிருந்தாலும் தமிழ் உணர்வு என்பது அவர்கள் உள்ளத்தோடு ஒன்றியது என்பதையும் உணரும்படியாக செய்தது. ஆகையால் தான் முத்தமிழ் மன்றத்தின் பெயராலே நம்முடைய அரசாங்கத் துறையிலே பணியாற்றுகின்றவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய சார்பில் எனக்கு வரவேற்பளிக்கிறார்கள் என்ற பொழுது நான் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்தேன். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவுக்கு எளிதாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மிகுந்த அக்கறை இருந்தாலும், நான் மேற்கொண்ட சில முடிவுகளுக்கு நீங்கள் நன்றி கூறிக்கொள்ளுகின்றீர்கள் என்றாலும், நான் செய்ய வேண்டும் என்று எண்ணிய அளவுக்கு என்னால் செய்ய முடியாமல் போய்விட்ட நிலைமைக்காக நான் உள்ளபடி கவலைப்படுகின்றேன். இன்னமும் செய்யப்பட வேண்டியவைகள், நீக்கப்பட வேண்டிய குறைகள், கொடுக்கப்பட வேண்டிய வசதிகள், தரப்பட வேண்டிய நல்ல வகையான சூழ்நிலைகள் நிரம்ப தேவைப்படுகின்றன. அவைகளையெல்லாம் இங்குள்ள சூழ்நிலையில் எந்த அளவுக்கு செய்ய முடிகின்றதோ அந்த அளவுக்கு தான் செய்ய முடியும் என்பதையும் நீங்களே நன்றாக உணர்ந்திருக்கின்றீர்கள். ஆனால் செய்தது மிக சாதாரண, மிக குறைவானது என்றாலும் அதை நிறைந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு அதற்காக எனக்கு நன்றி தெரிவித்ததற்காக நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ஆட்சியினுடைய நிலைமைகள், நிதி நிலைமைகள் நல்லபடியாக கெட்டிப்படுகின்ற நேரத்தில் இன்னமும் பல சலுகைகளையும் வசதிகளையும் அரசாங்கத்திலே பணியாற்றுபவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்பதில் நான் மிகுந்த விருப்பம் கொண்டவன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய நண்பர்கள் நான் வெளிநாடுகளுக்கு சென்று புகழ் ஈட்டிக் கொண்டு வந்ததாக எனக்கு அவர்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். புகழ் தமிழர்களுக்கு புறம்பானதல்ல. சிலர் எனக்கு புகழே வேண்டாம் என்று சொல்லுகின்ற மக்கள் சில நாடுகளிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் தமிழனை பொறுத்த வரையில் புகழை தேடி பெறு என்று தமிழ் மறை அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றது. ஈரல், இசைவிட வாழ்தல், இந்த இரண்டையும் உயிருக்கு ஊதியம் என்று திருமறை என்று போற்றத்தக்க திருக்குறள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது. ஆனால் அந்த புகழ் ஈரலோடு அது இணைத்திருப்பதற்கு காரணம் தன்னால் தரக்கூடியதை தந்து பெறக்கூடிய புகழை பெற வேண்டும் என்று தமிழர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. ஈதல் என்றவுடன் உங்களுக்கு சிலருடைய நினைவு வரலாம், இவ்வளவு பணம் கொடுத்தால் இவ்வளவு புகழ் வரும் என்ற கணக்கு பார்த்து புகழை பெறுகின்றவர்களின் நினைவு உங்களுக்கு வரக்கூடும். வள்ளுவர் ஈதல் என்று குறிப்பிட்டது பணத்தை அல்ல, மக்கள் விரும்புவதை, நம்மாலே தரக்கூடியதை, நம்மிடத்திலே உள்ளதை, நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய நினைப்பை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய தோழமையை, நம்முடைய நல்லெண்ணத்தை, நாம் திரட்டியிருக்கின்ற அறிவுகளை அனைத்தையும் குறிப்பிட்டுத்தான் ஈதல் என்றவர்கள் சொன்னார்கள். இசைபட வாழ்தல் என்றவர்கள் குறிப்பிட்டது இசை என்பதற்கு புகழ் என்ற பொருளில் அதை வைத்தார்கள். அந்த இசை என்பது எவ்வளவு இனிமையானது என்பதை உணர்கின்றவர்கள் புகழ் என்பதை இசைக்கு ஏன் அவர்கள் ஒப்பிட்டார்கள் என்பதை நன்றாக ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ள தலைப்பட வேண்டும். இசை பாடுகின்றவர்கள் அந்த இசையிலேயே தங்களை மறந்திருப்பார்கள். அதனுடைய இனிமையில் அது அவர்களுக்கு மட்டும் இனிமை பயப்பதல்ல, கேட்கின்றவர்களுக்கு இனிமை பயப்பதாகும். சில இசை பாடுகின்றவர்களுக்கு இன்பமாக இருக்கும், கேட்கின்றவர்களுக்கு இன்பமாக இருக்காது, பாடுகின்றவர்களுக்கு கூட கவலையாக இருக்கும். நாம் இவ்வளவு அனுபவித்து பாடுகிறோம், பாவி பயல்கள் கொஞ்சம் கூட அனுபவிக்கவில்லையே என்றவர்கள் எண்ணிக்கொள்ளக்கூடும். அப்படிப்பட்டதற்கு இசை என்ற பெயர் அல்ல.
இசை என்பதற்கு இசைய வைப்பது என்ற அடிப்படையில் தான் இசை என்ற சொல் பிறக்கிறது. தான் பாடுகின்ற பொழுதே அதை கேட்கின்றவர்களை இசைய வைப்பது, தன்னை போல மகிழ வைப்பது, தன்னை போல இன்பத்தை நுகரும்படியாக செய்வது என்ற பொருளில் இசை என்ற சொல் எழுந்தது. அப்படிப்பட்ட அருமையான இசை என்ற சொல்லை புகழுக்கும் சேர்த்து வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கின்றார். ஆகையினால் அந்த புகழ் என்பது அடைந்தவருக்கல்ல, அதை பற்றி கேட்டவர்கள், அதை அடைந்தவர் உள்ள நாட்டினர் அனைவருக்கும் அந்த இசையிலே அந்த புகழிலே பங்கு உண்டு என்ற முறையில் தான் ஈதல் இசைபட வாழ்தல் என்ற இரண்டையும் உயிருக்கு ஊதியம் என்று வள்ளுவர் சொன்னார். அப்படிப்பட்ட புகழ் நான் ஈட்டிக் கொண்டு வரவில்லை. அப்படிப்பட்ட புகழை ஈட்டுவதற்கு நான் இன்னமும் ஆற்ற வேண்டிய துண்டுகள் நிரம்ப இருக்கின்றன. அப்படிப்பட்ட புகழை இந்த நாட்டு குடிமகன் ஒருவர் வெளிநாடுகளுக்கு சென்று பெற்று திரும்ப வேண்டுமானால் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட பிறகுதான் அந்த உண்மையான புகழை ஈட்டிக் கொண்டு வர முடியுமே தவிர, எந்த நாட்டுக்கு செல்லுகின்ற நேரத்திலேயும் ஆச்சரியத்தால அகல விரிந்த விழியும், தொண்டை அடைக்கின்ற அளவுக்கு கெஞ்சி கேட்கின்ற மனப்பான்மையும், கொடுப்பார்களோ மாட்டார்களோ என்ற கவலை செதும்பிய முகமும், கொடுத்தால் என்னென்ன செய்யலாம் என்ற இன்ப கனவுகளும், இவைகளை தாங்கிக் கொண்டு இந்த நாட்டு தலைவர்கள் யார் வெளிநாட்டுக்கு சென்றாலும் வள்ளுவர் சொன்ன புகழை ஈட்டிக் கொண்டு வர இயலாது. ஆகையினால் நான் அங்கிருந்து புகழ் ஈட்டிக் கொண்டு வந்தேன் என்று எடுத்துச் சொல்வதை விட, எவ்வளவு தாழ்ந்த நிலையிலே இந்த நாடு வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த நாட்டுக்கென்று சில தனி பண்புகள் இருக்கின்றன, சில தனி சிறப்புகள் இருக்கின்றன என்பதை அந்த நாட்டு மக்களுக்கு என்னால் கூடுமான அளவுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் இவருடைய வெளிநாட்டு பயணத்திற்கு நான் பொருள் சேர்த்துக் கொள்கின்றேன். ஆனால் நம்முடைய நாட்டிலே உள்ளவர்கள் மிகவும் பெருந்தன்மை படைத்தவர்கள். ரொம்ப ஏழை குடும்பத்திலே பிறந்தவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பொன்னி என்று பெயர் வைத்து, மரகதம் என்று பெயர் வைத்து, மாணிக்கம் என்று பெயர் வைத்து, நவரத்தனம் என்று பெயர் வைத்து, நவமணி என்று பெயர் வைத்து, இதெல்லாம் தங்களிடத்திலே இல்லை என்பதை மற்றவர்கள் அறியா வண்ணம் செய்து கொள்ளுகின்ற அளவுக்கு பெருந்தன்மை படைத்தவர்கள். ஆகையினால் உங்களுடைய பெருந்தன்மையின் காரணமாக நான் பல நாடுகளுக்கு சென்று புகழ் ஈட்டிக் கொண்டு வந்தேன் என்று நீங்கள் சொன்னதில் உங்களுடைய அன்பினை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆனால் புகழ் ஈட்டி பெற வேண்டிய அளவுக்கு நம்முடைய நாட்டில் எல்லா தலைவர்களும் இந்த நாட்டினுடைய உள் பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு அதற்கு பிறகு வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுதுதான் முழு அளவிலே புகழும், உண்மையான புகழும், பொருளுள்ள புகழும் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இவ்வளவு தாழ்ந்த நிலையிலே நம்முடைய நாடு இருந்தாலும் நான் சென்ற பல நாடுகளில் நம்முடைய நாடு பழம்பெரும் நாடு என்பதில் அவர்கள் மிகுந்த மரியாதை காட்டுகின்றார்கள். நம்மை எதிர்நோக்கியிருக்கின்ற பிரச்சனைகளின் அளவையும் வகையையும் தொகையையும் அறிகின்ற நேரத்தில் எப்படி இவர்களால் இவ்வளவு பிரச்சனைகளை ஒரு சேர சந்திக்க முடிகின்றன என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய தாங்கும் திறமைக்கு அவர்கள் பாராட்டு தெரிவிக்கின்றார்கள். இந்த நாடு எத்தனையோ வகையான சிக்கல்களை இன்று எதனை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் மனச்சலிப்பு கொள்ளாமல், நடவடிக்கைகளில் அதிக அளவுக்கு குழப்பத்தை மூட்டிக் கொள்ளாமல் அமைதியான முறையில் தங்களுடைய ஆட்சியை நடத்திக் கொண்டு வருகிறார்கள் என்பதில் அவர்கள் மிகவும் பாராட்டு தெரிவிக்கின்றார்கள். இந்த அமைதி குறைவான சூழ்நிலை, குழப்பங்கள், கிளர்ச்சிகள் இவைகளெல்லாம் ஏதோ ஜனநாயகத்திலே பக்குவப்படாத காரணத்தாலே நம்முடைய நாட்டிலேதான் இருக்கின்றன என்று ஒரு சிலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அது மாணவர்கள் கிளர்ச்சியானாலும் தொழிலாளர்கள் கிளர்ச்சியானாலும் அவைகளை பற்றி ஏடுகளிலே படிக்கின்ற பொழுது கொஞ்சம் மெத்த படித்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். இன்மெச்சூரிட்டி, நமக்கு பக்குவம் இல்லை, ஆகையால் தான் இந்த குழப்பங்களை தொடர்வில்லை, மாணவர்களுக்கு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றிகள் கிட்டவில்லை, அந்த சலிப்பினாலே மனம் உடைந்து மாணவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுகிறார். அவர்களுடைய வாழ்க்கை
உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அங்கு இன்ஜினியரிங் பட்டம் பெற்று வேலையில்லாத வாலிபர்கள் இல்லை, மருத்துவ பட்டம் பெற்று நோய்வாய்ப்படுகின்ற வாலிபர்கள் இல்லை. அங்கு வேலை செய்வதற்கு ஏற்ற அளவுக்கு படிப்பையும் பெற்று அதற்குரிய வேலையும் பெற்று மன நிம்மதி பெற்றிருக்கின்றார்கள். ஜனநாயகம் முதிர்ச்சி அடையாததாலே அல்ல, செய்யப்பட வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க தவறியதாலே அல்ல. இந்த காலம் எதைப்பதற்கு சச்சரவுக்கு போக மாட்டார்களோ அவைகளுக்கெல்லாம் இப்போது சச்சரவுக்கு போகிறார்கள். அதற்கு என்னை பொறுத்தவரையில் மிக முக்கியமான காரணம் உலகத்தில் இன்னொன்றிலே திருப்தி தேடிக் கொள்ளுகின்ற தன்மையும் கிளர்ச்சிகளுக்கு வழிவகுக்கின்றன என்பதை பல்வேறு நாடுகளிலே நான் பார்க்க முடிந்தது. நான் ரோடு இடம் விடாத அளவுக்கு 6 வரிசைகளிலே மோட்டார்கள் 3 வரிசைகளிலே வருவதும் 3 வரிசைகளிலே போவதுமாக இருந்தபடி மோட்டார்கள் இருக்கின்றன. ஒருவர் மோட்டார் இப்போது வாங்க வேண்டுமானால் அதற்கு சர்க்கார் அனுமதி பெறுவதற்கு முன்னாலே உன்னுடைய மோட்டாரை நிறுத்துவதற்கு இடம் இருக்கிறதா, எந்த இடம், எங்கே நிறுத்துவது என்ற கவலைதான் அவர்களுக்கு வந்திருப்பதாலே கவலைக்கும் வசதி குறைவுக்கும் கூட நெருங்கிய தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. கூடிய அளவுக்கு மோட்டாரிலே செல்லலாம், அதற்கு மேலே மோட்டார் போகாத அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டு விட்டால் மோட்டாரை ஒரு பக்கத்தில் நிறுத்திவிட்டு சைக்கிளை வெளியில எடுத்து அமர்ந்து கொண்டு 1000 வாலிபர்களை சைக்கிளில வர செய்து சைக்கிளிலே செல்வதற்கு மக்களுக்கு பழக்கத்தை உண்டாக்குகிறேன். ஏனென்றால் இனியும் மோட்டார் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு மேலால் என்ன இருக்கிறது என்ற கவலையும் இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம் என்ற பிரச்சனையும், இது இப்படியே நமக்கு நிலைத்திருக்க வேண்டுமானால் நம்முடைய பொருளாதார எந்திரத்தை எப்படி எப்படி திருத்தி அமைக்க வேண்டும் என்ற சிக்கல்களும் அந்த நாடுகளிலே ஏற்பட்டிருக்கின்றன. இவைகளை நான் சொல்லுகின்ற பொழுது அந்த வசதிகள் எல்லாம் தேவையில்லை. நாம் போதுமென்ற மனமே புஞ்செய்யும் மருந்து என்ற பழைய தத்துவத்திலே இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக எண்ண தேவையில்லை. வறுமைக்கும் சில பிரச்சனை இருக்கிறது, வளத்துக்கும் சில பிரச்சனை இருக்கிறது. அதனை நான் கன்சாஸ் பல்கலைக்கழகத்திலே பேசுகிற பொழுது சொன்னேன். Even in your affluent society, there are certain problems which you have to meet and resolve என்று நான் சொன்னேன். வளமிக்க உங்களுடைய சமுதாயத்திலேயும் நீங்கள் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றன. எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை எப்படி வளம் பெறுவது என்பது, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பெற்ற வளத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதும், இந்த வளம் போதுமா அல்லது இதிலிருந்து மேலால் எங்கு செல்லலாம் என்பதை பற்றிய கவலையும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் என்று நான் சொன்னேன். இதை நான் சொல்லுவதாலே நமக்கு இங்கிருக்கின்ற வாழ்க்கை திறமே போதும் என்று யாரும் எண்ண தேவையில்லை என்பதை முதலிலேயே வலியுறுத்தி கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போலவே போதுமென்ற மனமே புண் செய்யும் மருந்து என்ற பழைய முறைதான் தேவை என்று எண்ண தேவையில்லை. அந்த பழமொழியை நீங்கள் மறுபடியும் நுணிய ஆராய்வீர்களானால் அதிலேயே நம்மவர்களுக்கு இருந்த சாபம் தெரியும். போதுமென்ற மனமே போதும் என்று சொல்லவில்லை, புண் செய்யும் மருந்து என்று. அப்பொழுது அந்த பொன்னிலே இருந்த ஏக்கத்தை தான் அதில் குறித்திருக்கின்றார்களே தவிர எதுவும் தேவையில்லை என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆகினால் இன்றிருக்கின்ற வாழ்க்கை நிலை அல்லது வாழ்க்கை தரம் போதும் என்ற முடிவோடு நான் திரும்பவில்லை. ஆனால் வாழ்க்கை தரம் உயர்வதாலேயே பிரச்சனைகள் தீர்ந்து போய்விடும் என்ற எண்ணத்தோடு நான் வரவில்லை. ஆனால் எந்த எண்ணத்தோடு வந்தேன் என்றால், பிரச்சனைகள் என்பது மனிதனோடு ஒட்டி பிறந்தவை. பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு என்பது மனித உள்ளம் இன்றிருக்கின்ற நிலையில் என்றைய தினமும் ஏற்படாது. ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி எப்படி தீர்த்துக் கொள்வது என்பதற்கு அறிவு தெளிவு வளர வளர பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுகின்ற வழிமுறைகளும் நமக்கு ஏராளமாக கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும் என்ற நல்ல நம்பிக்கையோடு அந்த நாடுகளை சுற்றி பார்த்ததில் நான் அந்த நம்பிக்கையை பெற முடிந்தது. நம்முடைய நாட்டுக்கும் அந்த நாடுகளுக்கும் இடையில் ஒரு அடிப்படையான ஒரு வித்தியாசத்தை எடுத்து செல்ல வேண்டுமானால், நம்முடைய நாட்டில் நாம் பார்க்கிறோம், நகரத்திலும் பார்க்கிறோம், சிற்றூர்களிலும் பார்க்கிறோம், காலை நேரத்திலும் பார்க்கிறோம், மாலை நேரத்திலும் பார்க்கிறோம். 2 3 4 5
பாதை ஓரத்திலோ அல்லது பாதை நடுவிலேயோ கடற்கரையிலேயோ கடற்கரைக்கு அப்புறத்திலேயோ நின்று கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். அது நாமும் கூட சேர்ந்து பேசுவதை விட தொலைவிலிருந்து உற்று பார்க்கின்ற பொழுது நமக்கே கூட வியப்பாக இருக்கும். என்னதான் பேசுகிறார்கள், கடைசியில் அவர்கள் கடைசி பேச்சு எதுவாக இருக்கும் என்றால், சரி நேரமாகிவிட்டது, நாளையத்தின வந்து பேசலாம், நாளையத்தின இதே நேரத்தில் இதே இடத்தில் வந்து பேசலாம் என்று முடிப்பதிலே இருந்து அவர்கள் பேசிய பேச்சு முடியவில்லை என்பதும் தெரிகிறது. ஆனால் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு இடத்துல நடக்கிறது. ஒரு முறை வெளிநாட்டிலே வந்திருந்த ஒருவர் என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்டார். நான் மோட்டாரிலே உங்களுடைய கிராமப்புறங்களுக்கு நகரப்புறங்களுக்கு கொண்டிருக்கிறேன், இப்படி பலர் கூடி கூடி பேசுகிறார்கள், பெரு பெண்ணில உட்கார்ந்து பேசுகிறார்கள், சாவடியில உட்கார்ந்து பேசுகிறார்கள், சந்து முனைகளிலே நின்று பேசுகிறார்கள், பாதை ஓரத்திலே இருந்து பேசுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்று என்னை கேட்டார். நான் அவர்களுக்கு சொன்னேன், எனக்கு கூட சிறுபருவத்திலே இருந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் தான், இன்னமும் எனக்கு அது விளங்கவில்லை என்று நான் சொன்னேன். இப்படி நமக்கு இன்னதுதான் என்று இனம் புரியாத அளவுக்கு பேசிக் கொண்டிருப்பதற்கு நேரம் கிடைக்கிறது. அந்த நாடுகளில் நேரம் கிடைக்கவில்லை. நாம் வீட்டிலே இருந்த மாலையில வெளியே கிளம்புகின்ற பொழுது நான் சர்க்கார் துறையிலே பணியாற்றுகின்றதை நீக்கிவிட்டு சொல்லுகிறேன், அவர்களுக்கு பேசும் சக்தி கூட மாலையில வீட்டிற்கு போனால் இருக்காது. நான் இந்த அலுவலில இல்லாதவர்களை பற்றித்தான் பெரிதும் சொல்லுகிறேன். மாலையில வெளியே கிளம்புகின்ற பொழுது வீட்டிலே உள்ளவர்கள் கேட்கிறார்கள், எங்கே கிளம்புகிறார்கள்? பொழுது போகவில்லை, வெளியே போய்விட்டு வருகிறேன் என்கிறோம். வெளியில வந்து பார்த்தவுடன் நண்பனை சந்திக்கிறோம், அவனும் அதையே சொல்லுகிறான், பொழுது போகவில்லை, அதனால் நானும் வந்தேன் என்கிறான். நமக்கு பொழுது போகவில்லை. அந்த நாட்டு மக்களுக்கு காரியத்தை செய்வதற்கு பொழுது போதவில்லை, இன்னும் தேவை இன்னும் தேவை என்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் சிந்திப்பதிலும் செயலாற்றுவதிலும் சமூகத்தில் ஒவ்வொரு துறையில உள்ளவர்களும் ஏதோ நாளைய தினம் பகல் 11 மணி வரையில் தான் அவர்கள் இருக்கப் போகிறார்கள், அதற்கு மேலே இருப்பதற்கில்லை என்று ஒருவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டிருந்தால் அதற்குள்ளே இந்நிலையை செய்துவிட வேண்டும் என்று ஒரு பரபரப்போடு காரியத்தை செய்வார்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அப்படிப்பட்ட கடுமையான உழைப்பு நம்மிடத்தில் இல்லையா என்றால், உடல் உழைப்பை பொறுத்தவரையில் உலகத்திலே ஒரு எந்த நாட்டாரையை விட நம்முடைய நாட்டு மக்கள் தான் உடல் உழைப்பில் மிக அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். சிங்கார சென்னை என்று போற்றுகிறோம், தமிழகத்தின் தலைநகரம் என்று சொல்லுகிறோம், வெளிநாட்டு விற்பனைகள் வந்தால் இதை பார்க்க சொல்லி மகிழ்ச்சி ஊட்ட எண்ணுகிறோம். இந்த சென்னையில் காலையில் நடுப்பகலில் மாடு கட்டாத வண்டியை முன்பக்கம் இருந்து இருவர் இழுக்க, பின்புறம் இருந்த 4 தலைகாலை முட்டி தள்ள, வேகாத வெயிலில் செலுத்தப்படுகின்ற வண்டியை இருக்கின்ற அளவுக்கு கடுமையான உழைக்கும் திறன் நம்மிடத்திலே இருக்கின்றது. ஆனால் அந்த நாடுகளில் மனித உடல் உழைப்பை குறைத்து விஞ்ஞானத்தின் மூலம் கிடைக்கின்ற எந்திரத்தின் துணையை இணைத்து மிகுந்த பயனை அவர்கள் பெறுகின்றார்கள். நான் சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் ஒரு அமெரிக்கரிடத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது, அந்த சான் பிரான்சிஸ்கோ நகரத்திலே உள்ள ஏராளமான உணவு விடுதிகள், களியாட்ட கூடங்கள், இசை அரங்கங்கள், நாடக மன்றங்கள், இவர்களுடைய பணியாற்றுகின்றவர்களை பற்றி பேச்சு வந்தது. அவர் என்னிடத்திலே சொன்னார், இவைகளிலே எல்லாம் வேலை செய்கின்றவர்கள் அன்ப்ரொடக்டிவ் லேபர், அவர்கள் உழைக்கிறார்களே தவிர அந்த உழைப்பிலே இருந்து எங்களுக்கு ஒரு பொருளை உற்பத்தியாகவில்லை. அவர்கள் செய்வதெல்லாம் யாராக உணவு விடுவிக்க வந்தால் வாருங்கள் என்று புன்னகையால வரவேற்கிறார்கள், இங்கே உட்காருங்கள் என்று வழக்கரத்தை காட்டுகிறார்கள், என்ன வேண்டும் என்று கண்ணாலே கேட்கிறார்கள், என்ன வேண்டும் என்பதை கரத்தாலே குறித்துக் கொள்கிறார்கள், அதை போய் உள்ளே கொடுத்து வேறு எடுத்துக் கொண்டு வந்து அதை தருகிறான்,
இந்த வேலைதான் அவர்கள் செய்கிறார்களே தவிர 1 மணி நேரம் உழைக்கிறார்கள் என்றால் அதன் மூலம் கிடைத்தது என்ன, உற்பத்தி ஆனது என்ன என்பதை கணக்கு பார்க்கின்ற பொழுது அன்ப்ரொடக்டிவ் லேபர் எங்களிடத்தில் இருக்கிறது. அதை எந்த அளவுக்கு குறைக்க வேண்டும் என்பதை இப்போது நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று எடுத்து சொன்னார்கள். அதை எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாட்டில் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் அன்ப்ரொடக்டிவ் லேபர் அல்ல, உற்பத்தி செய்யாத உழைப்பல்ல, உழைக்கும் திறன் இருந்தும் உழைக்கும் நாட்டம் இருந்தும் உழைப்பதற்கான வாய்ப்பு தரப்படாததாலே அவர்களுடைய உழைப்பு திறன் நாட்டுக்கு கிடைக்காமல் அது கருகி போகிறது என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கின்ற அமெரிக்க நாட்டில் அன்ப்ரொடக்டிவ் லேபர் இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு கவலை இருக்கிறது என்றால், கோடிக்கணக்கான மக்கள் உழைக்கும் திறன் பெற்றிருந்தாலும் உற்பத்தி துறையில ஈடுபடுத்த முடியாத அளவுக்கு நாம் இந்த இதில் இருக்கிறோம் என்றால் நாட்டுக்கு பொது நஷ்டம் எவ்வளவு என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. ஆனால் அதிலே எனக்கு கவலைதான் ஏற்பட்டதே தவிர மன முறிவு ஏற்படவில்லை. ஏனென்றால் அந்த கவலையை நீக்கிக் கொள்ளத்தக்க அளவுக்கு நாம் சரியான பாதையில் அடியெடுத்து வைக்க ஆரம்பித்திருக்கின்றோம். நாம் மேற்கொண்டிருக்கின்ற பல முயற்சிகள் நல்ல முறையிலே ஈடேற்றப்படுமானால், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுமானால், வேலைக்கான இடங்கள் பன்மடங்கு பெருக்கப்படுமானால், மனித உழைப்பு என்று எத்தனை பயன்படுத்தப்படாமல் உற்பத்திக்கு பயன்படாமல் இருக்கின்ற மனித உழைப்பினை இன்னும் நல்ல முறையிலே இணைத்து, அத்துடன் விஞ்ஞானத்தின் விளைவாக கிடைக்கின்ற கருவிகளோடு பிணைத்து உற்பத்தி பெருக்கத்தில் ஈடுபடுவோமானால் நம்முடைய நாட்டின் வறுமையை வெகு எளிதாக ஓட்ட முடியும் என்ற சிறந்த நம்பிக்கை நான் பெற முடிந்தது. ஏனென்றால் அந்த நாடுகளின் மண்வளம் நம்முடைய நாட்டு மண்வளத்தை விட ஏதோ 1000 மடங்கு 2000 மடங்கு பெரிது என்று யாரும் சொல்வதற்கில்லை. அந்த நாட்டு உழைக்கும் திறன் நம்முடைய நாட்டு உழைக்கும் திறத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதுதான் பன்மடங்கு பெரியது என்று சொல்வதற்கில்லை. அமெரிக்காவிலேயே இருபோக சாகுபடி முறையில்லாத நிலங்கள் ஏராளமாக இருக்க கண்டேன். கான்சாஸ் மாநிலத்தில் நீங்கள் ஒரு போகம் தானே சாகுபடி செய்கிறீர்கள், 2வது போகம் தேவையில்லையா என்று கேட்ட பொழுது இல்லை என்றார்கள். எங்களுடைய தமிழகத்தில் தஞ்சை தரணியில் இருபோகம் மட்டுமல்ல 3வது முறையும் சாகுபடி செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஆச்சரியப்படத்தான் செய்தார்கள். ஆகையினாலே மேலிருந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது நமக்கு இத்தகைய குறைபாடுகள் இல்லை. ஆனால் இவைகளை ஒரு சேர இணைப்பதில் நாம் பெருமளவுக்கு தவறு செய்திருக்கிறோம். அது பெருமளவுக்கு தவறு செய்து இருப்பதும் ஜனநாயகத்தை சரியாக புரிந்து கொள்ளாததாலே அந்த பெருந்தவற்றை நாம் செய்திருக்கின்றோம். ஜனநாயகத்தை சரியாக புரிந்து கொள்வோமானால் அந்த தவறு மெல்ல மெல்ல நீக்கப்பட முடியும். அப்படி நீக்கப்பட்ட நிலையிலேதான் அந்த நாடுகளில் வளம் நல்ல அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது. அந்த நாடுகளிலே உள்ள வளம் வளர்ந்திருப்பதை பிற நாடுகளுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நான் என்னால் எடுத்துச் சொல்லக்கூடிய அளவுக்கு எடுத்துச் சொல்லிவிட்டு வந்தேன். அந்த நாடுகளிலே உள்ளவர்கள், அதில் குறிப்பாக அமெரிக்க நாட்டிலே உள்ளவர்கள் நம்மிடத்தில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய தேசியரவர்கள் கூட தம்முடைய பாடலில் அமெரிக்காவின் நண்பனான அண்ணாவை என்று அன்போடு சொன்னார்கள். அது இந்த அமெரிக்காவின் நண்பன் என்பது இந்த நாட்டு அரசியலில் கொஞ்சம் இழுக்கான சொல். அப்படி சொல்லுகின்றவர்களும் சொல்லுகின்ற சில தலைவர்களின் பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்காவிலே படித்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அமெரிக்காவினுடைய நட்பு வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்கள், அமெரிக்காவினுடைய உறவு வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் அமெரிக்காவின் திறமை, அமெரிக்க வளர்ச்சியினுடைய உட்கருத்து இவர்களை அறிந்து கொள்ள தவறுவது நம்முடைய வளர்ச்சிக்கு நாமே ஊறு தேடிக்கொள்வதாகும். இதை நான் சொல்லுகின்ற பொழுது வளர்ச்சிக்கான திட்டங்கள் அமெரிக்காவிலேதான் இருக்கின்றன என்று நான் சொல்லவில்லை. நான் இப்பொழுது பார்த்துவிட்டு வந்த நாடு அமெரிக்காவாக இருப்பதாலே அதை பற்றி சொல்லுகிறேன்.
நாளைய சோவியத் நாட்டுக்கு சென்று பார்த்தேனானால் அங்கே வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்னுடைய உள்ளத்தை உருக்கத்தக்க திட்டங்கள் இருக்குமானால் அதையும் நான் எடுத்துச் சொல்லுவேன். அதை நான் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய நண்பர்களிலே சிலர் அண்ணாதுரை எந்தெந்த இடத்திற்கு செல்லுகிறானோ அந்த இடத்திற்கு சென்றபடியெல்லாம் பேசுவான் என்று குறைபட்டுக் கொள்ளவும் தேவையில்லை. ஏனென்றால் வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார், அவை அறிதல் என்பது பேச்சாளரின் இலக்கணங்களிலே ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகையினால் நான் அறிந்த அளவுக்கு இன்றைய தினம் அமெரிக்காவுடைய தொழில் வளர்ச்சி, அதில் எந்திர தொழில் வளர்ச்சி, அதிலிருந்து பல நல்ல பாடங்களை நாம் பெறத்தக்க நிலைமையிலே அது இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அதே நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் அதையும் முடியாது. ஆங்கிலத்திலே ஒரு பேராசிரியர் சொன்னார், ஈக்குவாலிட்டி இஸ் நாட் ஐடென்டிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் பட் தி அஃபோர்டிங் ஆஃப் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் என்று சொன்னார். அங்கு பார்த்ததை நாம் அப்படியே எடுத்துக்கொள்வதென்றால் 100க்கு 100 அப்படியே எடுத்துக்கொள்வது என்று பொருள் அல்ல. அந்த நாட்டு சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர்கள் எதை எதை அமைத்துக் கொண்டார்களோ அந்த அமைத்துக் கொண்ட தன்மையை இந்த நாட்டு சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் அமெரிக்காவிடமிருந்து பாடம் பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதைத்தான் குறிப்பிடுகின்றேனே தவிர அமெரிக்க நாட்டு ராக்ஃபெல்லர்கள், அமெரிக்க நாட்டு ராக்ஸ்டைல்டுகள், அமெரிக்க நாட்டு போர்டுகள், அமெரிக்க நாட்டு கோடீஸ்வரர்கள், அமெரிக்க நாட்டு சீமான்கள் முறை, அமெரிக்க நாட்டு சீமாட்டிகளின் முறை, இது நம்முடைய நாட்டுக்கு தேவை என்று வாதாடுவதாக யாரும் தவறாக கருத தேவையில்லை. இயற்கை வளத்தை செயற்கை முறையோடு இணைத்து விஞ்ஞானத்தின் துணையை கொண்டு உற்பத்தியை பெருக்குவது என்ற அதுவரையில் அமெரிக்காவிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும். ஆனால் அமெரிக்காவில் எல்லா வளங்கள் இருந்தாலும் குடிவளம் குறை, மக்கள் தொகை குறை. நம்முடைய நாட்டை போல் பல மடங்கு அமெரிக்கா பெரிதாக இருந்தாலும் நம்முடைய நாட்டு மக்கள் தொகையில் 1/3 பங்கு மக்கள் தொகைதான் அங்கு இருக்கிறார்கள். 20 கோடி பேர் கிட்டத்தட்ட. நாம் 60 கோடி பேர். வெள்ளைக்காரன் விட்டுவிட்டு போன பொழுது இவர் 44 கோடி மக்களை விட்டுவிட்டு போகிறோம் என்ற திருப்தியோடு போனான். இப்போது விசாரிக்கிறோம் இந்தியா எப்படி இருக்கிறது, 60 கோடியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அவனுக்கு இப்போது இருக்கிற கஷ்டத்தில் ஐயோ அந்த நாடு அப்படி ஆகிவிட்டதா என்று கவலையோடு கவலையாகத்தான் அதை கேட்டுக் கொள்ளுகிறானே தவிர அவனாலும் இன்றைய தினம் நமக்கு உதவி செய்யக்கூடிய நிலை பெருமளவுக்கு இல்லை. இவ்வளவு மக்கள் தொகை வளர்ந்து விட்டதாலே நம்முடைய தொழில் அவ்வளவும் பொருளாதார சொல்லை பயன்படுத்த வேண்டுமானால் கேபிட்டல் ஓரியன்டாக இருக்க முடியாது, லேபர் ஓரியன்டாகத்தான் இருக்க முடியும். வெறும் முதல் போட்டு நடத்துகின்ற தொழிலாக இல்லாமல் பல பேருக்கு வேலை வாய்ப்பு தருகின்ற தொழிலாகத்தான் நாம் இந்த கட்டத்தில் அமைக்க முடியும். அங்கு அப்படி அல்ல. மக்கள் தொகை குறைவு, ஏராளமான இயற்கை வளம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாழ்க்கை தரம் வளர்ந்து விட்டதாகினாலே எதற்கு எடுத்தாலும் அவர்கள் எந்திரத்தின் துணையை பெறுகிறார்கள். ஹோட்டலுக்கு உள்ளே சென்று ஒரு இடத்துல அமர்ந்து ஒரு கோப்பை காப்பி வேண்டும் என்று கேட்டு வாங்கி சாப்பிட்டால் $1.75 என்று சில உணவு விடுதிகளிலே வாங்குகிறார்கள். $1.75 என்றால் கிட்டத்தட்ட 9 ரூபாய் ஆகும். நான் அமெரிக்கா புறப்படுவதற்கு முன்னாலே என்னுடைய நண்பர் சுப்பிரமணியம் எனக்கு சொன்னார், நீ இந்த டாலருக்கு 7 ரூபாய் என்ற எண்ணத்தோடு போகாதே, அப்படி போனால் எதையும் பார்க்க முடியாது, வாங்க முடியாது. இந்த நாட்டிலே ரூபாய், அந்த நாட்டிலே டாலர், அதோடு போய் என்றார். பல விஷயங்களில் அவருடைய பேச்சை கேட்டு பழக்கப்படாத நான் இதிலேயே அவருடைய பேச்சை கேட்கவில்லை. அங்கே போனதும் எனக்கு டாலருக்கு 7 ரூபாய் தான் என்ற கவனம் தான் வந்தது. அந்த காப்பியை ஒரு சொட்டு கூட விடாமல் கூட சாப்பிட்டு பார்த்தேன். 9 ரூபாய் கொடுக்கிறோமே என்று. ஆனால் எவ்வளவு சாப்பிட்டாலும் அது 9 ரூபாய் தாழ்வானதாக இல்லை. நான் அங்கு உள்ள அமெரிக்க நண்பர்களை கேட்டேன், இவ்வளவு விலை வைக்கிறார்களே ஏன் என்று. அவர் சொன்னார், இதே காப்பி நீங்கள் வேறு இடத்திலே போய் அதற்கென்று இருக்கின்ற எந்திரத்தில்
இவ்வளவு காசு போட்டு இன்ன பொத்தானை அழுத்தினால் உங்களுக்கு ஒரு கப் காபி வரும், அது 40 சென்ட் தான் என்று இடத்தை கூட காட்டினார்கள். ஆனால் ஓட்டலுக்கு உள்ளே போய் சாப்பிடுகிறது ஏன் அவ்வளவு விலை என்றால், அந்த கட்டடத்திற்கான வாடகை, அதிலே அவர்கள் போட்டு வைத்திருக்கின்ற அலங்காரங்கள், அங்கே அன்னையை விட, துணைவியை விட, அண்ணன் தம்பியை விட திடீரென்று பறிவு வந்ததை போல நம்மிடத்திலே வந்திருந்து ரொம்ப களைப்பாக இருக்கிறீர்களா, என்ன வேண்டும், காபி வேண்டுமா, டீ வேண்டுமா என்று கேட்கின்றவர்கள் இது அவ்வளவுக்கு சேர்த்து $1 ஆக அங்கு பணியாற்றுகின்றவர்களுக்கான மனித உழைப்புக்கு தருகின்ற பணம் அவ்வளவு அதிகம் இருக்கின்றது. நம்மிடத்துல அப்படி இல்லை. ஆனால் நம்மிடத்துல அந்த முறை உண்டு. இங்கேயே ஹோட்டலில் போய் சாப்பிட்டால் காபி விலை கொஞ்சம் அதிகம். நாமே வேறு பக்கத்திலே போய் இந்த கைவண்டியில தள்ளி கொண்டு வருகின்ற காப்பியோ டீயோ சாப்பிட்டால் மிக மலி. இது உங்களிடையே பல பேருக்கு அந்த பழக்கம் விட்டு போய் விட்டு இருக்கலாம் என்று கருதுகிறேன். எனக்கு அதுல நிரம்ப பழக்கம் உண்டு. ஒரு முறை நான் கல்லூரியில படித்துக் கொண்டிருந்த பொழுது நானும் சில நண்பர்களும் சேர்ந்து இந்த பிராண்டே முனையில் ஒரு கட்டடத்தினுடைய படிக்கட்டில உட்கார்ந்து கொண்டு, அப்போது கேரளத்துக்காரர்கள் தான் கையில அந்த டீ கட்டில் வைத்துக் கொண்டு டீ விற்பார்கள். இப்போது நான் அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுகின்ற டீயில அடைகின்ற சுவையை விட நான் அப்போது சாப்பிட்ட டீ சுவையாகத்தான் இருந்தது. காலனா விலை ஒரு கப். இதை நாங்கள் 7-8 நண்பர்கள் வாங்கி சாப்பிட்டு விட்டோம் ஒரு நாள் இரவு. அவரிடத்துல பணம் இருக்கும் என்று இவரிடத்துல பணம் இருக்கும் என்று தான் இப்படி எண்ணி சாப்பிட்டு விட்டோம். கடைசியில பணம் கொடுப்பதற்காக தேடிய போது யாரிடத்திலே பணம் இல்லை. அப்போது நம்முடைய நண்பர் மதியழகன் அவர்கள் அங்கு உள்ள செம்புதாஸ் தெருவில உள்ள ஒரு 3 அடுக்கு மாளிகையில் மேல் மாடியில ஒரு அறையில இருந்தார். டீ கடைக்காரரை கொஞ்சம் இருந்த பணம் வருகிறது என்று சொல்லி ஒரு வெள்ளம் அனுப்பினோம். ஒரு 4 அணா கேட்டு வாங்கி கொண்டு வா. அதே டீயை கடையில சாப்பிட்டால் அதிக விலைதான் ஆகும். அதே முறைதான் அங்கே இருக்கிறது. ஆனால் அதனுடைய அளவு கொஞ்சம் அதிகம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், மனித உழைப்புக்கு அந்த இடத்துல அதிக விலை பெற வேண்டி இருப்பதாலே எந்திரத்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த கட்டம் நம்முடைய நாட்டுக்கு வருவதற்கு மிக நீண்ட காலம் பிடிக்கும். மிக நீண்ட காலம் பிடிக்குமோ அல்லது என்றுமே வராதோ அது எதிர்காலம் அளிக்க வேண்டிய பதில். ஆனால் மிக நீண்ட காலத்திற்கு பிறகாகிலும் அது வர வேண்டுமானால் நாம் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிக் கொண்டு வருகின்ற குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தில் நாம் மிகுந்த அக்கறை செலுத்தினாலுடைய வேறு எந்த பிரச்சனையையும் நிச்சயமாக தீர்க்க முடியாது. அமெரிக்காவிலே உள்ளவர்கள் என்னை பற்றி என்னிடத்தில் பேசுகிற பொழுது அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி, வாட் அபவுட் யுவர் 5-year பிளான்? 2வது கேள்வி, வாட் அபவுட் யுவர் ஃபேமிலி பிளான்? இது திருப்பி திருப்பி கேட்டதாலே ஒரு நாள் எனக்கே கூட சலிப்பு வந்து ஒரு அமெரிக்கரை கேட்டேன். இப்படி எங்களையே கேட்கிறீர்களே, பாப் கென்னடிக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்டேன். ஏனென்றால் அங்குதான் பத்திரிகையில வந்தது அவருக்கு 10வது குழந்தை பிறந்ததாக. அந்த தைரியத்திலே கேட்டேன். அவர் சொன்னார் 10வது குழந்தை என்று சொன்னார். எங்களையே ஃபேமிலி பிளானிங் என்று சொல்லுகிறீர்களே என்று அவர் சிரித்துக் கொண்டு, கோபத்தோடு அல்ல, சிரித்துக் கொண்டு சொன்னார், நாங்கள் எந்த வெளிநாட்டுக்கும் போய் உதவி கேட்கவில்லையே என்றார். கொஞ்சம் எனக்கு வெட்கமாக கூட இருந்தது. ஆகையினால் இந்த டிக்கேட், இந்த 10 வருடத்தில் நம் முன்னால் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை நம்முடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதும் குடும்பத்தை கட்டுப்படுத்துவதும் நமக்கு மிக மிக தேவையானதாகும். அதிலே நம்முடைய சர்க்கார் ஊழியர்களானாலும் சரி, சிறு வாணிபம் நடத்துகின்றவர்களானாலும் சரி, அதிலே அவர்கள் போதுமான கவனம் செலுத்துவார்களானால் நாம் உற்பத்தி செய்கின்ற வளம் பிரித்து தரப்படுகின்ற பொழுது அது அனைவருக்கும் ஓரளவுக்காக கிடைக்கும் என்று சொல்லத்தக்க அளவுக்கு இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய காலசேவக்காரர்கள் குச்சேலர் கதையை சொல்லுகின்ற பொழுது பக்கத்தில் இருந்து கேட்க வேண்டும். அதில் எடுத்து கொடுக்கின்ற பொழுது எனக்கு தாய் என்று தாயை பிடித்து சேலையை பிடித்த ஒரு குழந்தை இருக்க, இடுப்பிலே இருக்கிற குழந்தை கரண்டியை தொட, எதிரில் உள்ள குழந்தை வாயை திறக்க,
தாய் ஓங்கி தவிக்க அந்த மற்ற குழந்தையை பார்த்து கொண்டே கரண்டியில உள்ளதை ஒரு பக்கத்தில் தாய்க்க அது குழந்தைக்கு கிடைக்காமல் கீழே போய்விட்டது என்று காலட்சேபக்காரர் பாடுவார். காலட்சேபம் வரையில் சுவையாக இருக்கும். ஆனால் வீடுகளிலே அந்த நிலை இருக்குமானால் அது நமக்கு மட்டுமல்ல, காண்பவர்களுக்கு மட்டுமல்ல, கேட்பவர்களுக்கும் அது நல்ல எண்ணத்தையோ மகிழ்வையோ தராது. ஆகையினால் நாம் பொருள் உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும், உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும், விஞ்ஞான கருவிகளை பெருக்க வேண்டும், அதே நேரத்தில் குடும்பத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே குடும்பத்தை பெருக்கிக் கொண்டவர்கள் கவலைப்பட தேவையில்லை. இது அந்த குடும்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில உள்ளவர்கள் அதில் மிகுந்த கவலை செலுத்த வேண்டும் என்று நான் பெருத விரும்புகிறேன். 20 கோடி மக்களை வைத்துக் கொண்டு அமெரிக்கா வளத்தோடு இருக்கிறது என்றால் அதிலே வியப்படைவதற்கு ஒன்றுமில்லை. 60 கோடி மக்களை வைத்துக் கொண்டு அதிலும் பல கோடி மக்கள் மறை ஜாதி மக்கள் என்கிறோம். அதற்கு என்ன பொருள்? அவர்கள் மலையிலே இருப்பார்கள், அவர்களே நமக்கு சரியாக தெரியாது, அந்த மலையும் நமக்கு சரியாக தெரியாது. சென்சஸ் அடிக்கிற போது தெரியும், அதற்கு அடுத்த கட்டம் தேர்தலுக்கு நிற்கிற போது தெரியும். இந்த 2 நேரம் தான், மற்ற நேரத்தில் மலையும் தெரியாது, மலை ஜாதி மக்களும் தெரியாது. அப்படிப்பட்ட மக்கள் பல கோடி பேர், தாழ்த்தப்பட்ட மக்கள் பல கோடி பேர், பிற்படுத்தப்பட்ட மக்கள் பல கோடி பேர் என்று இவைகளை எல்லாம் எடுத்து பார்த்தீர்களானால் உற்பத்தி திறனை பெற முடியாத அளவுக்கு நம்முடைய குடும்பங்கள் பெருகியதாலே நம்முடைய நாட்டு மக்கள் தொகை மிக அதிக அளவுக்கு பெருகி இருக்கிறது. அது பெருகி இருக்கின்ற நிலையில் நாம் எவ்வளவுதான் பொருள் உற்பத்தியிலே வளர்ச்சி அடைந்தாலும் பெர் கேபிட்டா இன்கம் தலைக்கு எவ்வளவு என்று கேட்கின்ற தன்மையை பார்க்கின்ற பொழுது பிற நாடுகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாத நிலை அடைகிறோம். நான் போர்ட்டோரிக்கோ என்ற இடத்திற்கு சென்ற பொழுது அவரை பெருமிதத்தோடு சொன்னார்கள், அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக பெர் கேபிட்டா இன்கம் போர்ட்டோரிக்கோவில தான் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். தலைக்கு $2000 அமெரிக்காவில வருவாய் வருகிறது என்றால் ஆளுக்கு 1700 இருந்து $1800 வரையில் போர்ட்டோரிக்கோவில வருவதாக அவர்கள் குறிப்பிட்டார். மக்கள் தொகை என்ன என்று கேட்கிற நேரத்தில் சில லட்சம் மக்களைத்தான் சொல்லுகிறார். இந்த கோடிக்கணக்கான மக்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்களே மறைக்கிறார்கள். இது நமக்கு நீண்ட நாளைய பழக்கம். நாம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய தெய்வங்களுக்கே கோடியிலேதான் வைத்து பார்த்திருக்கிறோம். 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள் என்று இவ்வளவு பேர் இருந்தால்தான் ஏதாவது கொஞ்சமாவது நடக்கும் என்ற அந்த எண்ணத்திலேயே என்னவோ 33 கோடி தேவர்கள் என்று வைத்தோம். அது 33 கோடி தேவர்கள் அங்கே. நாம் 60 கோடி என்று சொல்லத்தக்க அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். அந்த வளர்ச்சி கட்டுப்படுத்தப்பட வேண்டும். பொருள் உற்பத்தி போதுமான அளவுக்கு கிடைத்த பிறகு வேண்டுமானால் நாம் அந்த முறையிலே இருந்து அடுத்த தலைமுறை மாறலாம். அதை எனக்கு ஜப்பான் நாட்டு வெளிநாட்டு மந்திரியிடத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஜப்பான் நாட்டில் இந்த குடும்ப கட்டுப்பாட்டை வெகு தீவிரமாக நடத்திவிட்டோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட மக்கள் தொகை வளர்ச்சி குறைந்து விட்டது. ஆகினால இப்பொழுது அந்த முறையிலே இருந்து கொஞ்சம் மாறலாம் என்று பார்க்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நாமும் கூட அப்படி ஒரு கட்டம் பிறக்கின்ற பொழுது இதை மாற்றிக்கொள்ள விரும்பினால் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இப்போது இருக்கின்ற காலகட்டத்தில் உணவு உற்பத்தி பெருக்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவை குடும்ப கட்டுப்பாடு என்பதை நான் சென்று பார்த்துவிட்டு வந்த நாடுகள் பாடமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றன. மற்றபடி அந்த நாடுகளிலே உள்ள நான் பெற்ற அரசியல் பாடங்களை பற்றி இந்த அவையிலே பேசுவது பொருத்தமும் அல்ல, முழு பொருளும் கிடைக்காது, தேவையுமில்லை. ஆகியனாலே அதை நான் தவிர்த்துக் கொள்ளுகிறேன். மற்றபடி அந்த நாடுகளிலே உள்ளவைகளை நம்முடைய நாட்டிலே கொண்டு வருவதற்கு ஒரு நிர்வாக இயந்திரம் வேண்டாமா? நம்மிடத்தில் உள்ள நிர்வாக இயந்திரம் அதற்கு ஏற்றதுதானா என்றால் நம்முடைய நிர்வாக இயந்திரத்தை பற்றி பாராட்டாத வெளிநாடு இல்லை. எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும் நம்முடைய நிர்வாக இயந்திரத்தில் உள்ளவர்களை பற்றியும் நிர்வாக இயந்திர அமைப்பு பற்றியும் மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறார்கள். அதில் இந்தியாவிலேயே
நம்முடைய சென்னையுடைய நிர்வாக இயந்திரத்தை பற்றி பாராட்டாதவர்கள் இல்லை. நம்முடைய அதிகாரிகள் பாராட்டப்படாத அதிகாரிகளே இல்லை. பல அதிகாரிகள் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு பிற நாடுகளுக்கு சென்றவர்கள் அங்கே உள்ள அதிகாரிகளோடு கலந்து உரையாடியது நம்முடைய நாட்டு அதிகாரிகளின் தனித்திறமையை அந்த நாடுகளிலே உள்ளவர்கள் பாராட்ட செய்கிறார்கள். அந்த சிறந்த நிர்வாக திறமை நம்மிடத்தில் இருப்பதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இன்னும் ஒன்றில் அங்கே உள்ள நிர்வாகத்தில் உள்ளவர்களும் தொழில்துறையில உள்ளவர்களும் நம்முடைய சென்னையை மிகவும் பாராட்டுகிறார்கள். ஒரு தொழிலதிபரின் இடத்துல பேசுகிறது என்று சொன்னார். சென்னைக்கு வருகிற போதுதான் we feel at home என்று சொன்னார். இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திற்கு செல்வதை விட சென்னைக்கு வருகிற போதுதான் ஏதோ சொந்த இடத்திற்கு வந்தோம் என்பதை போல ஒரு உணர்வு இருக்கிறது என்றார். ஏன் ஐயா என்று கேட்டேன். இந்த இடத்திலேதான் ஆங்கிலம் இருக்கிறது, ஆங்கிலத்துக்கு தகுந்த இடமும் இருக்கிறது, ஆங்கிலத்திலே பேசவும் செய்கிறார்கள். அவர்கள் பேசுகிற ஆங்கிலம் பிழைபடாத ஆங்கிலமாக இருக்கிறது. நாங்கள் யாராகிலும் பிழைபட ஆங்கிலம் பேசினால் திருத்தத்தக்க அளவுக்கு தரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திற்கு வருகிற பொழுது we feel at home. ஆனால் இந்தியாவில் பிற பகுதிகளுக்கு செல்லுகின்ற பொழுது ஆங்கிலத்தில் யாரிடத்தில் பேசலாம், யார் நம்முடைய ஆங்கிலத்தை கேட்பார்கள் என்று நாங்கள் தேடி தேடி பார்த்து செய்யப்படுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இது நான் 3 காரணங்களுக்காக சொல்லுகிறேன். ஒன்று, நாம் ஆங்கிலத்திலே இன்றைய தினம் பெற்றிருக்கின்ற பயிற்சி உலக நாடுகளுக்கு இடையில் நமக்கு ஒரு தகுந்த இடத்தை தேடிக் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகவும், காரணமற்று ஆங்கிலத்தை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று இந்தியாவிலே சில பகுதியிலே உள்ளவர்கள் திட்டமிட்டு கெட்டுக்கொண்டு வருவதை அவர்கள் எண்ணி பார்த்து தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், மூன்றாவதாக இந்த சூழ்நிலை காரணமாக வெளிநாடுகளிலே உள்ளவர்கள் இங்கே தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும், அப்படி விருப்பம் கொண்டு வருகின்றவர்கள் இங்கே தொழில் துவக்குவதற்கு இந்திய பேரரசு தகுந்த ஊக்கம் தர வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் இதனை சொன்னேன். ஆனால் இந்த 3 காரணத்திற்கு நான் சொன்ன அதே நேரத்தில் இதை கொண்டு இன்னொரு அவசர முடிவுக்கு நான் வந்துவிடக் கூடாது. அந்த அவசர முடிவு எது என்றால், நமக்குள்ள ஆங்கிலம் போதும் என்ற அவசர முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. இந்த நம்மிடத்திலே உள்ள ஆங்கிலம் ஏதோ தமிழிலே சொல்வதைப் போல விட்டவரை தொட்டவரை என்ற அளவுக்குத்தான் இருக்கின்றதே தவிர, ஒரு 20 வருடத்திற்கு முன்னாலே 25 வருடங்களுக்கு முன்னாலே சென்னை ராஜ்யத்தினுடைய ஆங்கில புலமை எந்த அளவுக்கு ஓங்கி வளர்ந்திருந்ததோ அந்த அளவுக்கு இந்த இருக்கிறது என்று யாரும் மனதறிந்து பொய் பேச வேண்டும் என்று துணிந்தால் கூட சொல்ல மாட்டார்கள். அதில் சில வருடங்களுக்கு முன்னாலே நாம் ஒரு பெருமையே பட்டோம். நான் ஆங்கிலத்தை புறக்கணித்து விட்டேன், நான் ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று சொன்னவுடன், ஒருவன் ஆங்கிலத்தை புறக்கணிக்கிறான் என்றால் அவன்தான் உண்மையான இந்தியன் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டோம். ஆனால் நல்ல வேளையாக இன்றைய தினம் அந்த ஏமாற்றத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றோம். ஆனால் இன்னமும் ஆங்கிலத்திலே நாம் போதுமான அளவுக்கு கவனத்தை செலுத்த வேண்டும். நாங்கள் பாடங்கள் தமிழ் மொழியில நடத்தப்பட வேண்டும் என்ற முடிவெடுத்த நேரத்திலேயே பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரிடத்திலே கலந்து பேசி ஆங்கில புலமையும் ஆங்கிலத்தில் நமக்குள்ள வல்லமையும் ஒரு துறையும் சிந்தாமல் சிதறாமல் வளர்ச்சி அடைவதற்கும் நீங்கள் வழிவகை சொல்ல வேண்டும் என்று பல்கலைக்கழக துணைவேந்தரையும் நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகினால் அந்த ஆங்கில புலமை உலகத்திலே ஒரு தகுந்த இடத்தை பெற்றுத் தரும் என்பதில் நான் சென்று வந்த நாடுகளில் என்னாலே உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஐரோப்பா கண்டத்தில் பல இடங்களில் ஆங்கிலத்தை விட பிரெஞ்சு மொழிக்கு மதிப்பு இருக்கிறது, இல்லை என்று நான் மறைக்கவில்லை. அதில் பிரான்ஸ் நாட்டில் ஆங்கிலத்திலே பேசுவதை விட பிரெஞ்சு மொழியிலே பேசுவதில் பிரெஞ்சுக்காரர்கள் இந்த எத்தனம் சற்று தீவிரமாகவே இருக்கிறார்கள். அதற்கு காரணம், சர்வதேச மொழியாக பிரெஞ்சு மொழிதான் இருந்தது.
அந்த இடத்தை ஆங்கில கைப்பற்றிக் கொண்டது மறுபடியும் பிரெஞ்சு மொழி அரியாசனை நேர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அங்கே பிரெஞ்சு மொழியை வளர்க்கிறார்கள். ஆனால் பிரெஞ்சு மொழி இடத்தில் அவ்வளவு நாட்டம் கொண்டிருக்கின்ற பிரான்சிலே கூட ஆங்கிலத்தை புறக்கணிக்கவில்லை. ஆங்கிலத்தை படிக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை, ஆங்கிலத்தில் பேச மாட்டோம் என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய நாட்டில், இந்தியாவில் வேறு பகுதிகளில் ஆங்கில பயிற்சி இருந்தாலும் BA BL என்கிறார்கள், MA LLB என்கிறார்கள், டாக்டர் என்கிறார்கள். ஆங்கிலம் பேச நன்றாக தெரியும், இடத்துல தனியாக கூட ஆங்கிலம் பேசுவார்கள். ஆனால் பாராளுமன்றத்திலே பேசுகின்ற போது ஆங்கிலத்திலே பேச மாட்டோம் என்று அவர்கள் ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு தம்முடைய தாய்மொழியிலே பேசுகிறார்கள். அவர்களுக்கு தாய்மொழியிடத்திலே பற்றுதலுக்கு நான் தலைவணக்கம் செய்கிறேன். அதை போலவே நமக்கும் தாய்மொழியிடத்திலே பற்றுதல் இருக்க வேண்டும், அதிலே நாம் பாடம் பெற வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஆங்கிலத்தை புறக்கணித்தே தீர வேண்டும் என்ற பொருளற்ற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதை அமெரிக்காவிலே என்னாலே பார்க்க முடிந்தது. அமெரிக்காவிலே பல பகுதிகள் இன்றைய தினம் கூட போர்ச்சுகீஸ் நாகரீகம், கிரேக்க நாகரீகம், இத்தாலிய நாகரீகம், பிரெஞ்சு நாகரீகம் இவைகளெல்லாம் கட்டடங்களிலே கூட இருக்கின்றன. நயாகிரா நீர்வீழ்ச்சிக்கு நாங்கள் சென்ற நேரத்தில் அதை ஒட்டி இருக்கின்ற சிற்றூரில் எந்த கட்டடத்தை பார்த்தாலும் ஸ்பெயின் நாட்டு கட்டடத்திற்கு ஒப்பாகவும் போர்ச்சுகல் நாட்டு கட்டடத்திற்கு ஒப்பாகவும் கட்டட அமைப்பு முறை இருந்தன. அந்த ஊரில் கிட்டத்தட்ட 100 மாதா கோயில்கள் இருக்கின்றன, கிறிஸ்துவ ஆலயங்கள். அவைகள் ஒவ்வொன்றும் ஸ்பெயின் நாட்டில் கட்டப்பட்ட ஆலயங்களைப் போல கட்டட அமைப்பு இருக்கின்றன. அந்த புறப்பண்பாட்டை அவர்கள் விட்டுவிடவில்லை. ஆனால் அதற்காக அவர்கள் ஸ்பானிஷ் மொழி அல்லது போர்ச்சுகீஸ் மொழி இதைத்தான் பேசுவோம் என்று சொல்லாமல் ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டார். அமெரிக்காவுக்கு சென்று குடியேறியவர்கள் ஐரோப்பா கண்டத்திலே இருந்து பல்வேறு நாடுகளிலே இருந்து சென்றார்கள். அவரவர்களுக்கு இந்த தாய்மொழி ஒவ்வொன்றாக இருந்தாலும் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் அமெரிக்காவிலே குடியேறியவர்களில் 108 பேருக்கு மேல் இல்லை என்று புள்ளி விவரம் தெரிந்தவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஆங்கிலத்தை தான் எல்லோருமே அமெரிக்காவுடைய மொழியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டதாலே அவர்கள் ஆங்கிலேயர்களாகிவிடவில்லை, அமெரிக்கர்களாக இருக்கின்றார்கள். ஒரு அமெரிக்கர் என்னிடத்திலே சொன்னார், உங்கள் நாட்டிலே ஆங்கில மொழியிடத்திலே வெறுப்பு இருப்பதற்கு காரணம் நீங்கள் ஆங்கிலேயனை எதிர்த்து போராடியதாலே ஆங்கில மொழியிடத்திலே வெறுப்பு இருக்கிறது. We too fought against British imperialism, but not against English language என்று அவர் சொன்னார். அதை போல நாமும் ஆங்கில மொழியில பயிற்சி பெற்றுக் கொள்வதாலேயே நம்முடைய தாய்மொழியை இழந்து விடுவோம் என்ற தயக்கமும் தேவையில்லை. இந்திய தன்மை நமக்கு வராமல் போய்விடும் என்ற தன்மை என்ற பயமும் தேவையில்லை. ஆங்கில புலமை இருக்குமானால் உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு அது மிகவும் பயன்படுகின்றது. எந்த நாட்டுக்கு சென்றாலும் ஆங்கிலத்தை ஓரளவுக்கு அறிந்திருக்கின்றவர்கள் அந்த நாட்டுடைய சமுதாயத்தில் எல்லா முறைகளிலும் ஓரளவுக்கு பழகுவதற்கு வாய்ப்பு கிடைக்கத்தக்க அளவுக்கு ஆங்கிலம் என்ற எத்தனம் உலக மொழிகளிலே ஒன்றாக வந்திருக்கிறது. ஆகையால் தான் ஒரு அமெரிக்கர் என்னை பார்த்தபோது சொன்னார்கள் என்று சொன்னேன், we feel at home when we come to Mandram என்று குறிப்பிட்டார். அடுத்து அவர் சொன்னார், உங்களுடைய சென்னை கடற்கரையை போல உலகத்திலே நான் எங்குமே பார்த்ததில்லை என்றார். எனக்கு உள்ளூர பயம். இப்போது வந்தவர் பார்ப்பாரானால் அங்கே திடீர்னு கிளம்புகின்ற ஓலைக்கொத்து குடிசைகளும் அங்கே உருத்தோடப்பட்டிருக்கின்ற படகுகளும் படகு ஆகும் என்ற எண்ணத்தோடு போட்டு வைக்கப்பட்டிருக்கின்ற மர துண்டுகளும் இப்படிப்பட்ட நிறவுகளை எல்லாம் பார்ப்பாரானால் தம்முடைய கருத்தை இங்கே மாற்றிக்கொள்வாரோ என்று கூட அச்சம் இருந்தது. ஆனால் இவ்வளவு அலங்கோலத்தை மனிதன் செய்த பிறகும் இயற்கையை நமக்கு அளித்திருக்கின்ற எழில் உலகத்தாராலே பாராட்டப்படுகின்றது. இவ்வளவு பெரிய கடற்கரையை நான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கடற்கரையை பார்க்க வேண்டும் என்று வெளிநாடுகளில் இருந்து வருவார் இல்லை. நான் புறப்படுகிற பொழுதே நண்பர்கள் சொன்னார்கள், மறவாமல் மியாமி பீச்சுக்கு போய்விட்டு வாருங்கள். மியாமி பீச்சை பார்த்தேன்.
நம்முடைய கடற்கரையில் வெண்மணல் இருக்கிறது. மியாமி கடற்கரையில் ஆனாலும் சரி, அல்லது போர்ட்டோரிக்கோ கடற்கரையில் ஆனாலும் சரி, அல்லது லாஸ் ஏஞ்சல்ஸ் கடற்கரையில் ஆனாலும் சரி, வெண்மணல் கொண்டு வந்து போட்டால் உண்டே தவிர இயற்கையாக அங்கே இருப்பதில்லை. ஓடி ஆடி விளையாடுவதற்கு நாம் இடையிடையே குறுக்குச்சோர் எழுப்பி விட்டதே தவிர, ராயபுரம் கோடியிலே இருந்து கிளம்பினால் மயிலாப்பூர் கோடி வரையில் கடற்கரை ஓரத்திலேயே செல்லலாம். அவ்வளவு நீண்ட வெண்மணல் பரப்பிய கடற்பரப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. இங்கு வருவார் இல்லை. இதை காண்பதற்கு வெளிநாட்டாரை தெரிவிக்க நம்மால் முடியவில்லை. ஆனால் ஒரு சின்ன கடற்கரையை வைத்துக் கொண்டு அவர்கள் அதை எவ்வளவு வருவாய் தருகின்ற துறைக்கு மாற்றி இருக்கிறார்கள் என்றால், நான் மியாமி கடற்கரைக்கு போனேன், 4 நாள் தங்கி இருந்தேன் என்று சொல்லிக் கொள்வதை அமெரிக்க நாட்டு இளைஞர்கள் தாங்கள் பெற வேண்டிய பேர்களிலே ஒன்றாக கருதிக் கொள்ளுகிறார். நானாக எண்ணிக்கொண்டேன். நம்முடைய நண்பர் சொக்கரங்கத்திடத்தில் கூட சொன்னேன், எல்லாவற்றுக்கும் சேல்ஸ்மேன்ஷிப் வேண்டும், விற்பனை திறமை வேண்டும். நம்மிடத்தில் கருத்தை விற்பதற்கு கூட நம்மிடத்தில் திறமை இல்லை. நம்முடைய கடற்கரையின் வளத்தை நம்மாலே உலகத்துக்கு தெரிவிக்க முடியவில்லை, அவர்களை தெரிவிக்க முடியவில்லை. இங்கே வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சின்னஞ்சிறு கடற்கரைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் என்னென்ன வண்ணஜாரங்கள் எல்லாம் செய்கிறார்கள், எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதை பற்றி பேசிக்கொண்டு, போர்ட்டோரிக்கோவில் முதல் தரமான வருமானம் டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரியில கிடைக்கிறது. அங்கே வருகின்ற உல்லாச பயணிகள் தருகின்ற பணம் போர்ட்டோரிக்கோ என்ற ராஜ்யத்திற்கு முதல் தரமான வருவாயாக இருக்கிறது. சென்ற வருடம் எவ்வளவு பேர் வந்தார்கள் என்று கேட்டேன். 30 மில்லியன் பீப்புள் என்று சொன்னார். வருகிறவர் ஆளுக்கு $100 செலவழித்தார் என்று கணக்கு வைத்துக் கொண்டாலும் ஒரு வருடத்தில் எவ்வளவு கோடிக்கணக்கான டாலர் அந்த நாட்டுக்கு கிடைக்கிறது என்பதை பார்க்கிற போதுதான் இந்த உல்லாச பயணிகளை நம்முடைய நாட்டுக்கு தெரிவிப்பது என்பதை அந்த நாடுகளிலே உள்ளவர்கள் மிகச்சிறந்த கலையாக, மிகப்பெரிய வியாபாரமாக நல்ல முறையில் ஆக்கி வைத்திருப்பதாலே அது அவர்களுக்கு கை கொடுக்கிறது. நம்முடைய நாடு அடிப்படையிலே பார்ப்போமானால் உல்லாச பயணிகள் வருவதற்கு பல தடைகள் இருக்கின்றன. முதலில் நம்முடைய நாட்டு சீதோஷ்ண நிலைமை. வருடத்தில் ஒரு 3 மாதம் தான் நாம் மற்றவர்களை வா என்று அழைக்கலாம். மற்றவர்களை அழைக்க வேண்டும் என்றால் ஏதாவது கோபம் இருந்தால் அழைக்கலாம். இந்த மாதத்தில் வாரங்களே ஏனென்றால் வெப்பம் மிகுந்த மாதங்கள் அதிகம், மழை பெய்கின்ற மாதங்கள் சில, இரண்டும் இல்லாமல் இருக்கின்ற மாதங்கள் மிக குறை. ஆனால் அதை கூட நாம் பழைய நாட்களில் போற்று வந்திருக்கிறோம் என்பதற்கு அந்த பருவத்திற்கு வசந்தம் என்ற பெயரை வைத்திருக்கிறோம். நம்முடைய தேசிகரவர்கள் சொல்வார்கள், அந்த வசந்த ராகத்துக்குள்ள இலக்கணங்களை எல்லாம் அது மனதை அப்படியே பூங்காற்றில் அலைய வைப்பதை போன்றது என்று வசந்தம் என்று சொன்னோம். அதிலாகிலும் வெளிநாட்டார் இங்கே வருவதற்கு முடிகிறதா என்றால் அவர்களுக்கு நம்முடைய நாட்டை பற்றி தெரிவிப்பதற்கு ஏற்ற காரியத்தில் இந்திய பேரரசு போதுமான அளவுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. சில இடங்களிலே ஒட்டி இருக்கிறார்கள், இந்தியாவுக்கு வாருங்களில். அது நம்முடைய இந்திய அரசியல் சட்டத்தின்படி கன்கரன்ட் லிஸ்ட், நாமும் செய்யலாம் அவர்களும் செய்யலாம். அவர்களுக்கும் டூரிஸ்ட் மினிஸ்டர், நம்மிடத்திலேயே டூரிஸ்ட் மினிஸ்டர். ஆனால் அவர்களிடத்திலே தான் அதற்கு செலவழிப்பதற்கு போதுமான பணம் இருக்கிறது. நம்மிடத்தில் வேறு எதற்கோ இருக்கிற பணத்தில் இதில் கொஞ்சம் எடுக்க வேண்டும். வேடிக்கைக்காக சொல்லுகிறேன், நம்முடைய டூரிஸ்டாக அரிஜன் வெல்ஃபேர் இலாகாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து எவ்வளவு பணம் ஒதுக்கப்படும் என்பதை நாமே யூகித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்திய பேரரசு அந்த டூரிஸ்ட் இலாகாவுக்கென்று தனியான ஒரு அமைச்சரை போட்டு, அதிலும் இந்த காஷ்மீர் நாட்டு ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த டாக்டர் கரண் சிங்கை போட்டு, எதை பார்த்து வராவிட்டாலும் அவரை பார்த்தாயில வரட்டும் என்ற எண்ணத்தோடு அமைத்தார்களே என்னவோ, நிரம்ப பணம் வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு பெருமளவு தென்னாட்டு இயற்கை எழுக்கூடங்களை செம்மைப்படுத்துவதற்கும் செப்பனிடுவதற்கும் அவர்கள் செலவழிக்க முன்வர வேண்டும் என்று அவர்களை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.
அப்படிப்பட்ட இயற்கை எழிலுள்ள இடங்கள் அந்த நாடுகளில் மக்கள் ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் குடும்பம் குடும்பமாக சென்று உல்லாசத்தை பெறுவதற்கு பயனளிக்கிறது. கடுமையாக உழைக்கிறார்கள். களியாட்டத்தில் தங்களையும் மறந்து ஈடுபடுகிறார்கள். உழைத்த அழுத்த அத்தனையும் நீங்கி விடுகிறது. மறுநாள் புது உற்சாகத்தோடு ஈடுபடுகிறார்கள். நாம் கடுமையாக உழைக்கிறோம், ஒவ்வொரு நாளும் உழைக்கிறோம். உழைக்க வேண்டிய நிலை உடலுக்கு உயிருக்கு இருக்கிற வரையில் உழைக்கிறோம். போன பிறகு தானும் போய்விட்டான், ரொம்ப கடுமையாக உழைப்பான் என்று பிறர் பேசுகின்ற அளவுக்கு உழைத்து விட்டு செல்லுகிறோம். ஆனால் நிலம் எப்படி வளத்தை கொடுத்து விட்ட பிறகு அதற்கு உரம் போட்ட வளத்தை உண்டாக்க வேண்டுமோ அதை போல மனித உழைப்புக்கு பிறகு உள்ளத்திற்கு ஒரு உற்சாகத்தை மூட்டினால் ஒழிய அதில் ஏற்படுகின்ற சோர்வை நீக்கிக் கொள்ள முடியாது என்பதை அந்த நாட்டிலே உள்ளவர்கள் உணர்ந்து அந்த உல்லாசத்தை வெறும் வெறிச்செயலுக்காக வைத்திருப்பதாக நாம் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். வெறிச்செயலுக்காக இல்லை. சிலர் வெறிச்செயலிலே இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவருடைய அடிப்படை கருத்து இழந்த சோர்வினை நீக்கிவிட்டு புதிய உற்சாகத்தை பெறுவதற்கு அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார். நான் சென்ற வாஷிங்டன் நகரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே வைத்திருக்கின்ற ஒரு பூங்கா பல மைல் சுற்றளவு உள்ளதாக 200 வருடங்கள் 300 வருடங்கள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பயிரிடப்பட்டு ஓங்கி வளர்ந்திருக்கின்ற மரங்களை கொண்டதாகவும் எப்புறத்திலே பார்த்தாலும் பூங்குடிகள் அசைந்தாடுகின்ற தன்மையிலும் இடையிடைய அருவிகளும் அருவிகளின் ஊடே நீராவி படகுகளும் அந்த நீராவி படகுகளில் குடும்பம் குடும்பமாக மக்கள் உல்லாச பயணம் செய்வதும் அதிலும் குறிப்பாக சிறப்பாகவும் குழந்தைகள் அந்த இடத்துல பெறுகின்ற மகிழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய தாய்மார்கள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவது அல்லது குழந்தைகளை தங்களுக்கு மகிழ்ச்சி பெறுவதெல்லாம் மாறி மாறி 2 கன்னத்திலும் இவர்கள் உதட்டுக்கும் குழந்தையின் கன்னத்துக்கும் எரிச்சல் வருகின்ற அளவுக்கு முத்தமிடுகிறார்களே, அது தவிர நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எந்த கருத்தையும் தேடி கொடுக்கவில்லை. ஓடி ஆடி விளையாட விடுகிறார்கள். நாம் இப்படி விளையாட விடுவதற்கு பூந்தோட்டம் இல்லை. பூந்தோட்டத்தில் அந்த குழந்தைகள் ஓடி விளையாடுகின்றன. தாயும் தகப்பனும் ஒரு பெரிய மரத்தடியில உட்கார்ந்து கொண்டு அதை பார்க்கிறார்கள். அந்த குழந்தைகள் கூச்சலிடுவதை அவர்கள் இசையாக அனுபவிக்கிறார்கள். அதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருப்பார், நம்முடைய குழந்தைகள் அல்ல குழலினது யாழினது என்ப தம் மக்கள் மழை சொல் கேளாதா என்பது அந்த குழந்தைகள். நம்முடைய குழந்தைகளை சொல்லியே இருக்க மாட்டார். ஏனென்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு மழலை பருவத்திற்குள்ளாலேயே நாம் எதையதே கற்றுக் கொடுக்கிறோம். மாமா வந்திருக்கிறார் 5 ரூபாய் கேளு, அண்ணன் வந்திருக்கிறார் எப்போ ஊருக்கு போவார் என்று கேளு என்று நம்முடைய குழந்தைக்கு மழலை பருவத்திற்கு ஒவ்வாத வார்த்தையை நாமே கற்றுக் கொடுத்து விடுகிறோம். அந்த குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடுவதை பார்க்கின்ற பொழுது நமக்கே என்ன வருகிறது, எடுத்து வைத்துக் கொண்டு விளையாடலாமா? அப்படி பூங்காக்களை வைத்திருக்கிறார்கள். இங்கே அப்படி ஒரு பூங்காவை நிர்மாணிப்பது என்பது மிக கடினம். அதற்கு திட்டங்கள் போட்டாலும் நம்முடைய தலைமை செயலாளர் அது எவ்வளவு செலவாகும் என்பதை அந்த திட்டம் சுற்றுலா வரும். சர்க்கார் துறைத்தனம் இருக்கின்ற அலுவலகத்துக்கு பல வாயற்படி, ஒவ்வொரு வாயற்படிக்கும் ஒவ்வொரு அகலம் நீளம், ஒவ்வொரு வாயற்படியில உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு விதமான விருப்பு வெறுப்பு, இதெல்லாம் முடிந்து என்னிடத்தில் வருகின்ற பொழுது என்னுடைய நிதித்துறை செயலாளர் இது அடுத்த வருடம் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி முடித்து விடுவார். பண வருவாயை பொறுத்தவரை பணம் கிடைத்து நாம் அதை வைக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மிடத்தில் இருக்கின்ற நிலைமை எந்த இடம் யாருக்கு சொந்தம் என்பதே ஒரு 6 மாத தகராறுக்கு பிறகுதான் நமக்கு தெரிகிறது. எனக்கு இங்க வந்த நாளாக ஒரு பிரச்சனை, இந்த கோட்டை ஒளிக்கு வெளியிலே இருக்கின்ற அகழிக்கு வெளியே இருக்கின்ற புறநிலம் இருக்கிறதே அது வெறிச்சோடி போயிருக்கிறது. அது நல்ல பூத்தரையாக அல்லது நல்ல பூக்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிற இடமாக அதை மாற்றி அமைக்கலாமா என்று ஒரு எண்ணம். உடனே ஒரு தயக்கம், இது யாருக்கு சொந்தமோ, நமக்கு சொந்தமோ அல்லது மிலிட்டரிக்கு சொந்தமோ மத்திய சர்க்காருக்கு சொந்தமோ என்று நான் தயக்கப்பட்டதற்கு ஈடாக
நான் போன வாரத்தில் அதிகாரி, அதற்குரிய அதிகாரியை கேட்டபோது அவர் சொன்னார், அது நம்முடையதல்ல, அது பட்டாளத்தாருடையது என்றார். இது பட்டாளத்தாருடையதாக இருந்தால் என்ன, அவர்களையே சொல்லி இதெல்லாம் வைக்க சொல்லலாமே என்றேன். அது அப்படி சொல்லுவது முறைதானா என்பதை பார்த்து விட்டு சொல்லுகிறேன் என்றார். ஒரு முறை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சர்க்கார் என்ற இங்கு இருக்கிற நிலையில் அது ஒரு வரையில வந்துவிடும். there is no president, அதற்கு முறை இல்லை என்று வந்துவிடும். இந்த யுத்தத்துக்கு பிறகு இங்கே பூஞ்செடிகளை வளர்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 7 மணிக்கு மேல் இரவு அதை நம்முடைய மக்கள் விட்டு வைப்பார்களா என்பதும் உள்ளபடி யோசிக்க வேண்டியது. மக்களுக்கும் அந்த உணர்வு மிக குறை. அந்த இடத்தில் எவ்வளவு பூங்கொத்துக்கள் ஆடினாலும் குழந்தைகள் பார்த்து சிரிக்கின்றன. ஆடுகின்ற அந்த பூங்குடிக்கும் ஓடுகின்ற குழந்தைகளுக்கும் இதிலே எதிலே எது எதிலுடையது என்று தாய்மார்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் வழியே வருவார் போவார், அதை கிள்ளுவதை நான் பார்க்கவில்லை. குப்பை போடுவதை கூட நான் பார்க்கவில்லை. நான் பல இடத்தில் டோன்ட் ஸ்பிட் ஹியர் என்று எழுதி வைக்கிறோம். அதுவே கூட ரொம்ப நாளைக்கு பிறகு எழுதி வைக்க ஆரம்பித்தோம். யாராவது கோபித்துக் கொள்வார்களோ என்னவோ என்று எண்ணி எண்ணி பார்த்து பரவாயில்லை, கோபித்துக் கொள்ள மாட்டார்கள், டோன்ட் ஸ்பிட் ஹியர், இங்கே காரி துப்பாதே என்று வைத்தோம். நான் சென்ற அந்த பெரிய எதிர் நகரங்களில் எந்த இடத்திலும் டோன்ட் ஸ்பிட் ஹியர் என்ற பலகையே இல்லை. காரணம் என்ன என்றால், அவர்களுக்கு நாட்டில நீர் ஊறவில்லை என்று பொருள் அல்ல, அந்த பழக்கம் அவர்களுக்கு அற்று போய் பல நாட்கள் ஆகிவிட்டார். நமக்கு அப்படி இல்லை. அந்த டோன்ட் ஸ்பிட் ஹியர் இருக்கிற இடமாக பார்த்துத்தான் ஒரு தடவை நாம் காரி துப்பினால்தான் நமக்கே ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஆஹா துப்பு வேண்டிய இடத்தில் துப்பினோம். நான் பாரிஸில் புத்தகங்கள் எல்லாம் நடைபாக வைத்திருக்கின்ற ஒரு வழியாக சென்று கொண்டே இருந்த பொழுது என்னிடத்தில் முன்னாலே ஒரு கொடுத்த ஒரு சாக்லேட் பொட்டணத்தை பிரித்து சாக்லேட்டை வாயிலே போட்டுக்கொண்டு எனக்கு இருக்கிற வழக்கத்தின்படி அந்த சாக்லேட் காய்விட்டு கீழே போட்டது. போட்ட போது எனக்கு உங்களை போலத்தான், என போட்டால் என்ன என்ற எண்ணம் தான். 2 எட்டு நடந்த பிறகுதான் பாரிஸ் பட்டணத்தில் வந்து அந்த பழைய வேலைகளான செய்கிறோம் என்று எனக்கே ஒரு உணர்வு வந்து திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்தால் பின்னாலே வந்து கொண்டிருந்த ஒரு பென்சிக்காரர் அதை எடுத்து டஸ்ட்பின் குப்பை போடுவதற்கான ஒரு கூடையில் அவர் போடுவதை பார்த்தேன். அவர்கள் தங்களுடைய நகரத்தை எளிதாக வைத்துக் கொண்டிருப்பதை ஒரு தேசிய கடமையாக கருதுகிறார்கள். நம்மிடத்தில் அது கடமையாக கூட இல்லை. காலையிலே நீங்கள் 6 மணிக்கு அல்லது இன்னும் 5 மணிக்கு நெருக்கமான வீடுகளில் நம்முடைய தெருக்களிலே போனால் தாய்மார்கள் வீட்டுக்கு உள்ளே எல்லாம் கூட்டி குப்பையை முறத்தில் எடுத்துக்கொண்டு 5ஆம் நம்பர் வீட்டு தாய் எட்டி பார்த்து 6ஆம் நம்பர் வீட்டு பக்கம் அது போட்டு விட்டு, சரி இந்த குப்பை நம்ம விட்டது அது 6ஆம் நம்பர் வீட்டுக்கு போய்விட்டது என்று எண்ணிக்கொண்டு உள்ளே போவதையும், அதற்கு அடுத்த 5வது விட 6ஆம் நம்பர் வீட்டு தாய் அந்த வீட்டு குப்பையை கூட்டி இது 5ஆம் நம்பர் வீட்டு பக்கம் போட்டுவிட்டு அவர்கள் போவதை நீங்கள் பார்க்கலாம். அந்த நகரங்களை எளிதாக வைத்துக் கொண்டிருப்பதை அவர்கள் ஒரு கலையாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் எவ்வளவு மருத்துவ துறையிலே செலவு குறைகிறது என்ற கணக்கை பார்த்துத்தான் அது செய்கிறார்கள். வேற அலங்காரத்திற்கு மட்டுமல்ல, அவைகளை எல்லாம் நாம் அதிக செலவில்லாமல் அந்த பாடங்களை பெற்றுக் கொள்ளலாம். போர்டு கம்பெனியை போல ஒரு தொழிற்சாலை விற்க வேண்டுமானால் கோடிக்கணக்கான ரூபாய் வேண்டும். அது நம்மாலே இயலாத காரியம். எப்படி இருந்தாலும் இந்திய நிலையில் இயலாத காரியம். ஆனால் ஊரை சுத்தமாக வைத்துக் கொண்டிருப்பது, பொழுதுபோக்கு வசதிகளை பெருக்கிக் கொள்வது, எழில் இடங்களுக்கு சென்று பார்ப்பது, குடும்பத்தோடு அப்படிப்பட்ட இடத்திற்கு செல்வது ஆகிய பழக்கங்களை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இங்கு வருகின்ற ஆங்கில சினிமா படங்களை பார்த்துவிட்டு நாம் அமெரிக்க நாட்டு மக்கள் கல்யாணம் செய்து கொண்ட 1/4 மணி நேரத்திற்கெல்லாம் கணவன் மனைவி பிரிந்து போய்விடுவார்கள் என்று எண்ணிக்கொள்கிறோம். அதில் வாலிபர்களுக்கு ஒரு தனி திருப்தி. ஆனால் சராசரி அமெரிக்கர்கள் அப்படி இல்லை. குடும்பத்திலே அவர்களுக்கு நமக்கு இருப்பதைப் போலவே குடும்பத்திலே பற்றுதலும், குடும்பத்திலே ஈடுபாடு கொள்வதிலே ஒரு பெருமிதமும், குழந்தைகளை அழகாக வளர்க்க வேண்டும் என்பதிலே கடமையும்,
நல்ல முறையிலே இருக்கிறது. ஆனால் நமக்கு அவர்களுக்கு வித்தியாசம். நாம் பாட்டனார், தகப்பனார், மகன், அவனுக்கு மகன், அவனுக்கு பேரன் என்று ஒரு வீட்டில் 8 தலைமுறை இருப்போம். அவர்கள் அப்படி இருப்பதில்லை. இருக்கிறார்கள். அவரவர்கள் பெரியவர்களானதும் வேறு வேலைகளுக்கு போனதும் வெவ்வேறு இல்லங்களுக்கு குடியேறி தனித்தனியாக வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டு, ஆனால் அதே நேரத்தில் ஒருவருக்கொருவர் தோழமை வைத்துக் கொள்கிறார்கள். ஆகையினாலே அமெரிக்க நாட்டிலே இருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் அதிக செலவில்லாமல் நாம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை நிரம்ப இருக்கின்றன என்பதை ஓரளவுக்கு நான் அறிந்து கொள்ள முடிந்தது என்பதில் என்னுடைய பயணம் பயனளிக்கத்தக்கதுதான் என்பதில் நான் மிகுந்த திருப்தி கொள்ளுகின்றேன். மற்றபடி பிற நாடுகளிலே உள்ளவர்களை எல்லாம் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கொள்கையை கொண்டவர் அல்ல என்பதை நீங்கள் என்னை பற்றி அறிந்திருக்கின்றவர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் எவைகளை நம்முடைய நாட்டு ஏற்றபடி பிரித்து அமைத்து மேற்கொள்ள முடியுமோ அவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்போடு நான் முயற்சி எடுத்துக் கொள்ளுகின்ற நேரத்தில் உங்களுடைய ஆர்வம் கலைந்த துணை எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் எனக்கு அளித்த வரவேற்புக்கும் உங்களுடைய நல்வாழ்த்துக்களுக்கும் நல்லுரைகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.